வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று டிசம்பர் 28 தமிழ்நாடு சோகமயமாக இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நாடறிந்த நடிகருமான திரு விஜயகாந்த் இன்று காலமாகிவிட்டார். இன்று காலை 6:10 மணி அளவில் அவர் சிகிச்சை பெற்று வந்த மியாட் மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்ததாக அவரது மைத்துனர் சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசுபொருளாக இருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கலைஞராக, ஒரு அரசியல்வாதியாக அறியப்பட்ட விஜயகாந்த் அவரது மறைவுக்கு பிறகு இன்று மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் JP நட்டா இரங்கல் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் கார்கே, ராகுல் காந்தி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்று அகில இந்திய அளவிலும் திரு விஜயகாந்துக்கு இரங்கல்கள் குவிந்து வருகின்றன. இன்று அதிகாலை 6:10 மணி அளவிலே மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்தின் உயிர் பிரிந்த நிலையில் உடனடியாக தமிழக அரசுக்கு, முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மியாட் மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் விஜயகாந்தின் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது. சாலிகிராமத்திலே அவருடைய உடலுக்கு அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய சடங்குகள் செய்து முடித்த பிறகு உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாலிகிராமத்தில் உள்ள வீட்டுக்கே சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு அவருடைய விஜயகாந்தின் உடல் அங்கிருந்து, அதாவது சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 10:45 மணிக்கு 10:40 மணிக்கு அவங்க வீட்டிலிருந்து கிளம்பிய அந்த ஊர்வலம் ஒரு 4-5 கிலோமீட்டர்களே இருக்கக்கூடிய கோயம்பேட்டுக்கு வந்தடைவதற்கு மதியானம் 2 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு கூட்டம், நெருக்கடி, அவ்வளவு நெரிசல். அதாவது அரசியல் கட்சி என்ற ரீதியிலே அவருடைய தொண்டர்கள், நடிகர் என்ற ரீதியிலே அவருடைய ரசிகர்கள், அதாவது மனித நேயத்தை கட்டி காத்த ஒரு நல்லுள்ளம் என்ற அடிப்படையிலே கட்சி சாராத பல தரப்பு மக்களும் அந்த இறுதி ஊர்வலத்திலே குவிந்தார்கள். கோயம்பேட்டுக்கு வருவதற்கு 2 மணி ஆயிடுச்சு. அதற்கு முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வருவதற்கு முன்பே அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அறிவித்து விட்டார். இதுக்கடையில் அவர் அஃபிஷியல்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் அஞ்சலி செலுத்த எங்கே வைக்க போகிறாங்க இடம் அப்படின்ட்டு முதலமைச்சர் தரப்பில் விசாரித்த போது, இங்கே இவங்க தேமுதிக சைட்லேயும் அவங்க குடும்பத்தினர் சைட்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை தலைமை கழகத்தில் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அரசு தரப்பிலே, அதாவது முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார், அவங்க ராஜாஜி ஹால் கேட்டால் அதுக்கான ஏற்பாட்டை உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஏனென்றால் விஜயகாந்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று முதலமைச்சர். வைக்கம் நூற்றாண்டு விழா இன்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இங்கே வந்திருக்கிறார். அவர் கலந்து கொள்ள இருந்த அந்த விழாவையும் ரொம்ப சிம்பிளாக பெரியார் திடலிலேயே நடத்தி முடித்து விட்டார்கள். இவ்வாறு அரசு நிகழ்ச்சியையே ரத்து செய்துவிட்டு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அரசு மரியாதையும் அறிவித்தார். அந்த நோக்கில், அந்த ஒரு அக்கறையில், அதாவது ராஜாஜி ஹால் மறைந்த தலைவர்கள் கலைஞர், ஜெயலலிதா ஆகியோரது உடல்கள் இறுதி அஞ்சலிக்காக அங்கே தான் வைக்கப்பட்டிருந்தன. அந்த ராஜாஜி ஹாலை அவங்க கேட்டால் கூட உடனடியாக ஏற்பாடு செஞ்சு கொடுங்க என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலுவுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது பற்றி தேமுதிகவோட தலைமை கழக வட்டாரத்தில், அவங்க குடும்ப வட்டாரத்தில், இல்லை அவரோட ஆசை என்னுடைய உடல் இங்கே தான் வைக்கப்படணும், தேமுதிக தலைமை கழகத்தில் தான் வைக்கப்படணும் அப்படிங்கிறது கேப்டனோட ஆசை அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. அதனால ராஜாஜி ஹாலில் வைக்கப்படுவது பற்றி குடும்பத்தினர் கோரிக்கை வைக்கவில்லை. இந்த நிலையில் பிற்பகல், அதாவது 2 மணி அளவிலே விஜயகாந்தோட உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை கழக அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே இடம் ரொம்ப நெருக்கடியான இடம், பரப்பளவில் அவ்வளவு ரொம்ப விசாலமான இடமும் கூட அல்ல. அதனால் என்ன பண்ணால், அது ஒரு பக்கம் காலையிலேருந்து சென்னை சுற்றுப்புற மாவட்டங்கள்லேருந்து மக்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஐபிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்று சினிமா விஐபிகள் ஒரு பக்கம், அரசியல் விஐபிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொண்டர்கள், ரசிகர்கள், இவ்வளவு கூட்டத்தையும் கோயம்பேடு தாங்கவில்லை. அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஐபி வந்துட்டு போகும்போது இவங்க ஒரு எந்த ஒரு, அதாவது தடுப்பு கயிறு கட்டியோ ஒரு பாதையை உண்டாக்கியோ இப்படி போயிட்டு இப்படி வாங்க, அதாவது அஞ்சலி செலுத்த போகிறவர்கள் இந்த வழியாக போகணும், செலுத்திட்டு இந்த வழியாக வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு கூட்டம் நெட்டி தள்ளி கொண்டிருக்கிறது. இப்போது வரைக்கும், இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிற வரைக்கும் அந்த கூட்டம் அப்படி தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தகவல் கேட்டு வெளி மாவட்டங்களிலிருந்து, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி
இந்த பக்கம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த பக்கம் கோயம்புத்தூர், நாலா திசைகளிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ரசிகர்களும் தொண்டர்களும் அவர்கள் இன்று காலையிலிருந்து புறப்பட்டு இன்று மாலை தான் சென்னைக்குள்ளே வரத் தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் கோயம்பேடு குறிப்பாக அவருடைய தலைமை கழக அலுவலகம் மிகுந்த நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏதேனும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையும் காவல்துறைக்கு இருக்கிறது. அவர்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில்தான் இன்று அஞ்சலி செலுத்த வந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயகாந்தோட உடலை ராஜாஜி ஹாலில் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்துள்ளார். ஆனால் இதற்கு அண்ணாமலை வேண்டுகோள் வைப்பதற்கு முன்பாகவே காலையிலேயே முதலமைச்சர் விஜயகாந்தோட குடும்பத்தினரிடையே கேட்க சொல்லி அவங்க தான் இல்லை இவரோட ஆசை இங்கேயே இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது கூட்டம் அதிகமாக இருப்பதால் விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் அஞ்சலி செலுத்த திரண்டு கொண்டிருக்கிற நிலையிலே அவரது அஞ்சலி செலுத்த வருகிற மக்களின் கூட்டத்தினருடைய நலன் கருதியும் இன்னொரு முக்கியமான விஷயமாக நாளை, அதாவது டிசம்பர் 29 விஜயகாந்துக்கு மத்திய அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரலாம் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அப்போது அவருடைய அவர் மத்திய அமைச்சர் என்ற முறையில் அவருடைய கான்வாய்கள் வர வேண்டும். அவர் மட்டுமல்ல, அதை மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த ஆந்திரா, கர்நாடகா போன்ற கேரளா இது போன்ற அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சினிமா பெரும்புள்ளிகளும் வர இருக்கிறார்கள். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் போன்ற தமிழ்நாட்டு நட்சத்திரங்களும் நாளை அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றே இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது நாளை பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவில் மக்கள் திரண்டு வரும்போது அங்கே கோயம்பேட்டில் ஏதும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது, அதை கேப்டனுடைய இறுதி நிகழ்ச்சி ரொம்ப சுமூகமாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் காவல்துறையும் விஜயகாந்தோடைய குடும்பத்தினரும் கலந்து ஆலோசித்து இன்று மாலை ஒரு முக்கியமான முடிவை எட்டியிருக்கிறார்கள். அதாவது நாளை காலை 6 மணியிலிருந்து விஜயகாந்தின் உடலை தீவுத்திடலில் வைப்பது, அங்கே வைத்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக வசதிகளை செய்வது, அங்கே மிக விசாலமான இடம் இருக்கிறது, பப்ளிக் போக அந்த ஆக்சஸ் ரொம்ப எளிதாக இருக்கும், விஐபிகளுடைய பாதுகாப்புக்கும் அது வசதியாக இருக்கும் என்பதால் நாளை, அதாவது டிசம்பர் 29 காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டு அங்கே மக்கள் அஞ்சலி செலுத்தலாம். அதற்கு பிறகு அங்கிருந்து இறுதி ஊர்வலம் கோயம்பேடு தலைமை கழக அலுவலகத்துக்கு 1 மணியில் இருந்து தீவுத்திடலிலிருந்து 1 மணிக்கு புறப்பட்டு கோயம்பேடு வந்தடையும் என்பதுதான் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான முடிவு. அடுத்ததாக விஜயகாந்தின் உடலை தேமுதிக தலைமை கழக அலுவலகத்திலேயே, தலைமை அலுவலக அந்த வளாகத்திலேயே நல்லடக்கம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய மைத்துனர் சுதீஷ் இதை தெரிவித்திருக்கிறார். இதுவும் ஒரு விவாதத்துக்குரிய இதாக தான் இருக்குது. ஏன்னா தனியாருக்குரிய இடத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு சட்டம் எப்படி இடம் கொடுக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு முன்பு 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மறைந்தபோது காமராஜர் அரங்கத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடத்திலே அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது அது காங்கிரஸ் ட்ரஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு உள்ள சொந்தமான இடம். இவர் காங்கிரஸில் பல்வேறு அகில இந்திய பொறுப்புகளை வகித்து பழுத்த அனுபவம் கொண்ட தலைவர் என்பதால் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அறக்கட்டளை இடத்தில் அவருடைய உடல் அன்று தகனம் செய்யப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கே இறுதி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். அதிமுக அரசு அப்போது இதற்கு ஜி.கே. மூப்பனாருடைய உடலை அங்கே தகனம் செய்வதற்கு அப்போது அரசும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அனுமதி கொடுத்தது. ட்ரஸ்ட்டில் இருக்கிற சிலர் அப்போது இது மாதிரி பண்ணலாமா, காமராஜர் அரங்கத்தில் நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் ட்ரஸ்ட்டுக்கு வருமானம் வருது, மூப்பனார் தான் ஐயா தான், ஆனால் அவர் இங்கே தகனம் பண்ணுறது போது பின்னால் வர்றவங்க இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கே, திருமணங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனை போடுவாங்களே அப்படின்ட்டு சிலர் ட்ரஸ்ட்லேயே சிலர் அதற்கு ஒரு மாற்று கருத்தை முன்வைத்த போதும் அது அப்போது வெற்றிவேல், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் அப்போது எதிர்ப்பு தெரிவித்தவர்களிடம், மாற்று கருத்து சொன்னவர்களிடம் பேச வேண்டிய முறையில் பேசி அந்த பிரச்சனையை முடித்தார்கள் என்பது அப்போதைய இது. அதே போல் இப்போது
இது வந்து விஜயகாந்த் வந்து அவருடைய கட்சியின் தலைமை கழக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது சாத்தியமா என்று சட்ட ரீதியாக விசாரித்த போது இதற்கு வந்து ஒரு உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்று முன்னுதாரணம் காட்டுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் நொச்சிலி கிராமத்தை சேர்ந்த பாபு அப்படின்றவர் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறார். என்னென்னா, எங்கள் கிராமத்தில் இறந்தவர்களுடைய உடலை எரிக்கவோ புதைக்கவோ தனியாக மயானம் இருக்குது. ஆனால் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஜெகதீஸ்வரி அப்படின்றவங்க அவருடைய கணவர் இறந்துவிட்ட நிலையிலே அவங்களோட ஒரு பட்டா இடத்துல, அதாவது சொந்த இடத்துல அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது ஒரு 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 விதமான ஒரு நெருடலாக இருக்கிறது. வாழக்கூடிய இடத்திலே, எல்லாரும் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்திலே இப்படி ஒரு உடல் வாழ்ந்து முடித்தவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது அவ்வளோ இதாக இல்லை. அதனால் இதை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு தாக்கல் பண்ணுறாரு. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தண்டபாணி, இது தவறுதான், பஞ்சாயத்து சட்டப்படி பட்டா இடத்தில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதோ எரியூட்டுவதோ கூடாது என்று தீர்ப்பளித்ததோடு மட்டுமல்லாமல் புதைக்கப்பட்ட அந்த உடலை தோண்டி எடுத்து, அதாவது ஊருக்கென்று இருக்கக்கூடிய மயானத்திலே கொண்டு இங்கே வைக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு ஆகிற செலவை அவங்கள்ட்ட ஜெகதீஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அந்த ஜெகதீஸ்வரி அவங்க வந்து மேல்முறையீடு போகிறாங்க. இன்னும் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதே வழக்கை விசாரிக்கிறது. அப்போ அவங்களும் இதே தீர்ப்பை உறுதிப்படுத்தி, இல்லை தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும், பட்டா இடத்துல இறந்தவரை, அதாவது அவங்க சொந்தமான இடமே இருந்தாலும் கூட அதில் வந்து புதைக்கவோ எரியூட்டவோ கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் இது வந்து இங்கே அப்ளை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி டாப் லெவலில் தேமுதிக கட்சி தலைவர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் மற்ற அரசு அதிகாரிகள் மத்தியிலும் இது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து தேமுதிக தலைமை கழக அலுவலகம் இருக்கும் இடத்தில் குடியிருப்புகள் எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இந்த பக்கம் மேம்பாலம் இருக்குது. அதனால் குடியிருப்புகள் பெரிய அளவில் இல்லை. இதோட ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒருவர் தங்களது உறவினரோ தங்களது தந்தையாரோ தாயாரோ இறந்த நிலையிலே அவரை தங்களது சொந்த இடத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய அனுமதியை பெற வேண்டும். அந்த உள்ளாட்சி அமைப்பு, ஊராட்சியாக இருந்தால் ஊராட்சி, நகராட்சியாக இருந்தால் நகராட்சி, பேரூராட்சியாக இருந்தால் பேரூராட்சி, மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சி, இப்படிப்பட்ட அந்தந்த பகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அவங்களோட உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட அந்த அனுமதியை பெறணும். உள்ளாட்சி அமைப்புகள் இதுக்கு யாரும் எதிர்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பரிசீலித்து, அப்படி எதிர்ப்பு இல்லாத பட்சத்தில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளே இதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரொசீஜர். அந்த அளவில் இந்த வகையில் தமிழ்நாடு அரசு மரியாதை அறிவித்துவிட்ட நிலையில் அவருடைய விருப்பம், அதாவது விஜயகாந்தோட விருப்பம், அவருடைய குடும்பத்தினுடைய விருப்பம், தலைமை கழக அந்த வளாகத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது விருப்பம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து உடல்நிலை குன்ற ஆரம்பித்த பிறகும் சரி, அதற்கு முன்பும் சரி, ஒவ்வொரு முறையும் அவர் தலைமை கழகத்துக்கு வரும்போது அங்கே கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கேப்டன் 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 என்று குரல் எழுப்பும்போது அவருக்கு வந்து ஒரு தேர்தல் தோல்வியாக இருந்தால் கூட அவர் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார். அதே போல் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போதும் கூட அவர் எப்போதெல்லாம் தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்திக்கிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடல் அதை வேகமாக சீராகும் என்ற ஒரு விஷயத்தை அவருடைய தலைமை கழக நிர்வாகிகளும் சரி குடும்பத்தினரும் சரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட். அந்த அடிப்படையிலே அவருடைய கடைசி விருப்பம், தன்னை தொண்டர்கள் எங்கே தன்னை வந்து சந்தித்து கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க என்று கோஷமிட்டார்களோ அந்த இடத்தில், அந்த வளாகத்தில் நிரந்தரமாக உறங்க வேண்டும் என்பதுதான் விஜயகாந்தோடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்கனவே அரசு மரியாதை அளித்துவிட்டது. இந்த நிலையில் காலையிலேயே நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு இது பற்றி தகவல்
வந்ததும் அவர் உடனடியாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனுக்கு கன்வே பண்ணிட்டார். சென்னை மாநகராட்சியினுடைய அந்த ஜோனல் அந்த மண்டல ஆஃபீஸர் நேரடியாக விஜயகாந்தோடைய தலைமை கழக அலுவலகத்துக்கு சென்று தலைமை நிர்வாகிகள் குடும்பத்தினர்கிட்ட பேசி எந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்றலாம் அந்த அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்டு ஸ்கெட்ச் போட்டு அதுக்கான என்ட்ரி பண்ணிட்டாங்க. அதாவது மாநகராட்சி பதிவேட்டில் விஜயகாந்த் குடும்பத்தினர் எங்களுடைய விருப்பப்படி இங்கே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை அஃபிஷியலாக சென்னை மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. கவுன்சிலில் ஒரு தீர்மானம் வைத்து அதை பாஸ் பண்ணி விடுவார்கள். கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்த மாதிரி தான் இப்போவே. இதனால் இங்கே தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் விஜயகாந்தோடைய திருவுடலை அடக்கம் செய்வதற்கு எந்த தடையும் இருக்காது என்பதுதான் இப்போதைய அந்த நிர்வாக ரீதியான இதில் அரசியலுக்கு பெரிய அளவில் வேலை இருக்காது. நிர்வாக ரீதியான நிலவரம் என்பது இதுதான். விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய அஞ்சலி செலுத்தும் இடம் மாற்றப்படுமா என்பதுதான் இப்போது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அது குறித்து காவல்துறையும் விஜயகாந்தோடைய குடும்பமும் ஆலோசித்து முடிவெடுக்க இருக்கிறார்கள். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.